விசிக மாநாட்டுக்கு தடை போட்ட திமுக. காவல்துறை அதிகாரியிடம் கெஞ்சிய விசிக எம்எல்ஏ. என்ன நடந்தது என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பை ஒரு உறவுகளுக்கு வணக்கம். விசிக நாளைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றதுக்கு விடுமுறை தினம் இல்லையா, பொழுதுபோக்கலாம் வேண்டாமா, அதற்காக நாளைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றுறாங்க. ஆனால் அது அக்டோபர் 2ஆம் தேதி தானே செய்யணும். காந்தியடிகள் பிறந்த புண்ணிய தினம். அந்த தினத்துல உளமாற உண்மையா மதுவிற்கு எதிராக சபதம் ஏற்றா பரவாயில்ல. இவர் என்னன்னா, சாராய ஆலை முதலாளிகள், சாராய வியாபாரிகள் எல்லாம் கூப்பிட்டு சாராயத்தை ஒழிக்க போறன்னு ஒரு நாடகத்தை நடத்த இருக்கிறாரு. இதுதான் தமிழ்நாடே சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இவர் திமுகவோட கூட்டாளியா இருந்துகிட்டு, திமுகவில் இருக்கக்கூடிய சாராய ஆலைகளுடைய நட்போடு இருந்துகிட்டு, இவங்க ஏதாவது உதவுனாங்களான்னு கூட தெரியல மாநாட்டுக்கு. அதோடலாம் அதுவும் திமுகவையே கூப்பிட்டு தமிழ்நாட்டுல சாராயத்தை ஆறா ஓட விட்டு பல பெண்களுடைய தாலியை அறுபட காரணமாக இருந்து, கள்ளக்குறிச்சியில 70 பேர் சாவதற்கு காரணமா இருந்த, மரக்காணத்துல 17 பேர் சாவதற்கு காரணமா இருந்த திமுகவையே கூப்பிட்டதுதான் பெரிய காமெடி. திமுகவையே கூப்பிட்டு நாளைக்கு ஒரு மது ஒழிப்பு மாநாடு நாடகத்தை அரங்கேற்றுறாரு. நாளைக்கு எதுக்கும் பொழுதுபோக்குக்கு எந்த குறைபாடும் இருக்காது. ஆனால் அதற்கு முந்தைய நாளை இன்னைக்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியா அலக்கழிக்குது ஆளுங்கட்சி. என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு கோபம் இருக்கும் இல்லையா. நீ வேற இதை மாரி சொல்லி விட்ட, இவரை திமுகவை காப்பாத்ததா இவர் இந்த மது ஒழிப்பு நாடகத்துல அரங்கேற்றினது. இருந்தாலும் அதை திமுகவையும் பாதிக்குதா இல்லையா. நீ வேற பேனர் வைக்கிற, போஸ்டர் ஓட்டுற. துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கும் பேனர் வைக்கிறதுக்கு தான் தமிழ்நாட்டு இடங்களை நாங்க குத்தி விட்டுருக்குறோம். நீங்க என்னன்னா மாநாடு நடத்துறதுக்கெல்லாம் பேனர் போஸ்டர் எல்லாம் ஓட்டுறீங்கன்னு வெகுண்ட இந்த திமுக என்ன பண்ணிடுச்சு, மது ஒழிப்பு மாநாட்டுக்காக சென்னையில போஸ்டரோ பேனரோ வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். என்னங்க ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியில இருக்கிறீங்க, அதுவும் டெல்லியில இருந்துகிட்டே தமிழ்நாட்டை கிடுகிடுக்க வைக்கக்கூடியவர்கள், துணை முதலமைச்சரா வேற பதவி கேட்டீங்க, ஆட்சியில பங்கு கேட்டீங்க. ஆனா உங்களுக்கு பேனர் வைக்கிறதுக்கு கூட இடம் தர மாட்டேன்றாங்க. பேனர் வைக்கிறதுக்கு கூட இடம் தரல. இந்த சூழ்நிலையத்தான் எங்க நாங்களாம் பேனரே வச்சே கட்சி வளர்த்தவங்க, நாங்களாம் போராடி இருக்கிறோமா, யாருக்காவது குரல் கொடுத்துருக்குறோமா, ஏதாவது சாதிச்சிருக்கிறோமா, பேனர் வச்சது மட்டும்தான் எங்க சாதனை. ஆனா அந்த விளம்பரத்துக்கு நாங்கெல்லாம் விளம்பரம் பைத்தியம். நாங்க விளம்பரத்துக்கு கூட பேனர் வைக்க விடலாம். என்னங்க இதெல்லாம் கொடுமை. நாங்கெல்லாம் வயல்ல வேடிக்கை பார்த்தோம், கள்ளக்குறிச்சியில கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருந்தோம். எதையாவது ஆளுங்கட்சிக்கு எதிராக நாங்க ஏதாவது பேசியிருப்போமா என்கின்ற ரீதியில விசிக எல்லாம் திமுகவை எப்படி கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கு. விசிகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ் பாலாஜி அவர்கள் காலை காவல்துறை அதிகாரிகள்லாம் சந்திச்சு பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டுருக்குற. நீங்க பேனர் வைக்கிறதுக்கு அனுமதி கேட்கறீங்க, ஏன் திமுக காரெல்லாம் வைக்கிறாங்க, விசிகாரங்க வச்சா என்ன, உங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியை வைக்க விடல. பேனர் வைக்கிறதுக்காக காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நீங்க கஞ்சா விற்பனையை தடுக்கிறதுக்காக ஏன் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கல, கள்ளச்சாராயத்தை தடுக்கிறதுக்காக ஏன் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கல, கள்ளக்கடத்தலை தடுப்பதற்காக ஏன் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கல, கட்ட பஞ்சாயத்தை தடுப்பதற்காக ஏன் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கல, கடத்தலை தடுப்பதற்காக ஏன் காவல்துறை அதிகாரிகளை சந்திக்கல, கேள்வி எழுமா இல்லையா?